Hi there, happy evening to one and all. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, மிஸ்டர் இக்னிஷியஸ் ரஃபேல், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருந்தாரு FBல, அதனால தான் இந்த இன்டர்வியூவே நம்ம எடுக்கிறோம். ஹேஷ்டேக் வந்து ஸ்லீப் ரைட் டு லிவ் ரைட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ல வந்து பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருக்கு இங்கே பத்தி. ஹி இஸ் அ பிசினஸ் கன்சல்டன்ட், எல்லாருக்கும் தெரியும் இஸ் அ பிசினஸ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. சடனா ஹி பிகம் எ ஸ்லீப் கோச். அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் போடுவோம், ஏன்னா அவர்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. அவர் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் கே போறேன் இக்னிஷியஸ் கிட்ட. இக்கி, நீங்க சொல்லுங்களேன் இக்கி, ஒய், அதாவது பிசினஸ் கோச்சா இருந்தவர், எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க பிசினஸ் கோச்சா. சடனா ஒய் யூ பிகம் அ ஸ்லீப் கோச்? ஓகே, அது வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல் ஸ்டோரி. ஏன்னா ஒரு 2 months பேக் மை ரோட்டரியில் இருந்த ஒரு குட் ஃப்ரெண்ட் அண்ட் அ பிஸ்னஸ் ஓனர், he suddenly passed, perfectly fit gentleman, okay, and clean habits, fitnessலாம் கூட பண்ணுவாரு. சடனா he passed away, no reason, and there was no other இது. Luckily one classmate of his told me that அவன் தூங்கவே மாட்டான், he's so competitive, he finishes all his responsibilities and he'll stay back in the night to do more work because he wants to excel in what he is doing. Okay, then it reminded me of somebody or 3 years back, or MNC head who was part of the running group. Avaru irandhathu vandu caused a big concern in the running fraternity. I was part of the running group. So angiyum the same problem only, because they want to do so much that they don't take care of their body and they think sleep vandu compromise panikalantu. And the compromise panni adu romba kammiya idu panni body itself gives up and the person passes away, and that was frightening actually. And இப்போ இந்த கோவிட் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒர்க் கூட அவ்வளோ இல்லாம இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், so much stress இருக்கு that people are not dying only because of COVID. They are dying for other reasons, and that is very, very saddening. So I thought that this I have to start to be able to reach out to more people. And சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு உங்களோட ஸ்லீப் கோச்சோட ஃபர்ஸ்ட் பேட்ச். நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அடல்ட் எவ்வளவு நேரம் தூங்கணும்னு நிறைய டெபிட் ஷோவே பண்ணலாம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க 7 to 8 hours தூங்கணும்னு, சில பேர் சொல்றாங்க 5 to 6 hours தூங்கினா போதும்னு, சில பேர் சொல்றாங்க பெரிய பெரிய லீடர்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவாங்கன்ட்டு. ஸோ இதுல எவ்வளவுதான் ஒரு அடல்ட் எவ்வளவுதான் மினிமமா தூங்கணும், அதை சொல்லுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு வந்து ஹவர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி, நதர் வந்து எப்போ தூங்குறாங்கன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி சொல்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி 7 to 8 or 7 to 9 hours is good for an adult. And for children, very young children, 12 hours, 14 hours, 16 hours, எல்லாம் ஏஜ் வைஸ் இருக்கு. And older people also can have a little more. But there is a different school of thought in the yogis or rishis லாம் பாத்தீங்கன்னா 3-4 hour தூக்கம் போறோம் அவங்களுக்கு. They come back charged and they are charged the whole day because their practices are different. But the main thing பாத்தீங்கன்னா டைமிங். 11 o'clock நைட்ல இருந்து 3 மணி மட்டும் தூங்குறது வந்து பர்ஃபெக்ட் டைம். அந்த 4 hours உங்களுக்கு தூக்கம் வரணும், ஏன்னா your body will repair itself. அப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் 2 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எழுச்சிக்கிறேன், ஆல் தட் இஸ் நாட். யூ சி, வி ஆர் திங்கிங் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்ம பாடி நம்ம சொல்றதை கேட்கும்னு நினைக்கிறோம், டில் இட் இஸ் டூ லேட். அதுதான் பிரச்சனை. தெர் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஹேப்பனிங் இன்சைட் அஸ். அது புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். எனிதிங் நீட்ஸ் ரெஸ்ட். வை இஸ் த சன் கோயிங் டவுன்? இட் வாண்ட்ஸ் யூ டு ரெஸ்ட். சன்னு மேல இருக்கும்போது நான் அப்பதான் ரெஸ்ட் பண்ணுவேன்னா அப்புறம் என்ன சொல்றது? Okay, sun has to work according to me na. Okay, then you pay the price, avladha. Because there is certain laws, natural laws, and the natural laws நம்ம ஃபாலோ பண்ணா we'll go along with the body. இல்லன்னா நம்ம அதோட மோதிக்கிட்டே தான் இருப்போம். அதான் பிரச்சனை. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. hours வந்து 6 to 8 hours I think. மினிமம் 6 to 8 hours சொன்னீங்க. அதோட எனக்கு பிடிச்ச என்னன்னா, பாடி வில் கெட் ரிப்பேர் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு தேவை 11 o'clock to 3 o'clock கண்டிப்பா நீங்க தூங்கினா மட்டும்தான் பாடி வந்து கண்டிப்பா உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுன்றத நம்ம ஸ்லீப் கோச் இக்கி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட சின்சியர் அட்வைஸ் என்ன? இப்போ வந்து இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா கரண்ட் டென்ஷன்ல பாத்தீங்கன்னா லாக்டவுன் இருக்கு, அப்புறமா லேக் ஆஃப் இயர்னிங்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து இந்த ஃபியர் சைக்காசிஸ் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த டிவியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமா தூக்கமே வர மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் இவன் இருந்தா அவர் தான் அப்படின்னு அந்த நியூஸ் இருக்குல்ல, இட்ஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. ஈவன் தான் நீங்க சேஃப்டியா இருந்தா கூட சம்டைம்ஸ் எனக்கே தூங்கும் போது ஒரு ஒரு இந்த இருக்குல்ல, இந்த கொரோனா ஒரு பொம்மை வந்து என்ன ஏதோ பூச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம். ஏன்னா ஐ மீன் டு நியூஸ் அது அப்டேட்ஸ்க்காக தெரிஞ்சுக்கும் போது டெய்லி படிக்கிறோம்ல, இட்ஸ் ரியலி டிஸ்டர்பிங். நீங்க சொன்ன முடியும் ஃபியர் சைக்காலஜிஸ்ட் ஆயிடும் போல இருக்குது. ஸோ இதுக்கு வாட் இஸ் யுவர் சின்சியர் அட்வைஸ்? நீங்க ஆக்சுவலா பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. டிவி பார்த்தா, இந்த நியூஸ் பேப்பர் படிச்சா, இந்த ஒரு சோஷியல் மீடியால அந்த ஸ்கோர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எல்லாமே கிரிக்கெட் ஸ்கோருக்கு மேல இப்ப கொரோனா ஸ்கோர் தான் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி 3450 500 இவ்வளவு வந்தது, நேத்து இவ்வளவு இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு இருந்தது, இவ்வளவு பேர் இறந்தாங்க. இது ஒரு அவேர்னஸா இருக்கலாம். பட் சில பேருக்கு வந்து என்னன்னா அதை பார்த்து பார்த்தே வந்து லைக் இட் வில் பிகம் a headache for us. So அதுல இருந்து how we can overcome? What is your sincere advice? The sincere advice is avoid news fully. No TV, no newspaper, no looking for corona count news இது அதெல்லாம், because அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். How many people were keeping count of how many accident deaths were happening every month? The number of accident deaths happening every month in India, in our roads, was more than the total deaths of corona so far. Yes. இவ்வளவு நாள் இருந்த கொரோனா டெத்ஸ்க்கு மேல per month deaths were there. But நம்ம யாருமே கவனிக்கல. ஸோ நியூஸ்ல இல்லை, யாருமே கவலைப்படல. இப்போ நியூஸ் வந்து ஒரு சின்ன விஷயமா பெருசா நம்ம ஊதிட்டு போனா people are getting scared. That doesn't mean corona you should not be afraid of. You should take all the precautions. But it is a super flu. Flu தான், super flu. Pneumonia மாதிரி ஆகும். It has certain symptoms. It has a way of spreading. And the way of spreading நம்ம பார்த்துக்கிட்டு if we are keep ourselves safe, we don't have to look at the news. ஏன்னா மற்றவங்க தப்பு, I mean because somebody somewhere paid the price, you're not going to help them in any way. Okay, so first you have to be safe. நம்ம சேஃப்டி இருந்தால் தான் your family safety next வரும். உங்க ஃபேமிலி சேஃப்டி வந்தோடனே தான் கம்யூனிட்டி சேஃப்டின்னு வரும். நம்ம முதல்ல நம்ம சேஃபாக ஆக்கிட்டு சுற்றி வட்டாரங்களை சேஃபாக ஆக்கிட்டு அப்படி இப்போ நம்ம பண்ணால் we don't have to worry about the news. ஒன்று, avoid news. 1, 2, இப்போ பிஸ்னஸ் ப்ராப்ளம் சொல்றீங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஜாப் இல்லை, there are many problems. It is really மெயினா வந்து lack of earning, correct. And some business owners வந்து overheads, அவ்வளோ overheads இருக்கும். எப்படி டீல் பண்ணணும், எப்படி பதில் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. பட் இட் இஸ் லைக் அ வார் சிச்சுவேஷன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வார்ல என்ன பண்ணுவாங்க, வேற எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஐ ஹேவ் டு ஸ்டே அலைவ். ஓகே, இந்த ஃப்ரண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், தேர் ஃபேமிலி அண்ட் ஆல் தட், தே ஷுட் அவாய்ட் த புல்லட். அவ்வளோதான், புல்லட் பாம் அவாய்ட் பண்ணி நான் உயிராக இருந்தேன்னா, if I'm alive, then I am a success. அவ்வளோதான். It is not whether I have achieved it. முதல்ல I have to be alive. Second, I have to, because that is how you can fight another day. That is how you can grow another day. But for that, you have to ensure that you stay alive. Now, whether EMI, debt, idadu, ellame government is also doing some things. In future, if you are alive, you can continue and make it good. But if you worry about it and you get problems, medical problems, you don't sleep properly, and then you die, it is no use for anybody. உங்களுக்கும் யூஸ் இல்லை, உங்க ஃபேமிலிக்கும் யூஸ் இல்லை. ஸோ பி அ வாரியர் வந்து ஃபேஸ் பண்ணும்போது எடுத்துப்பாங்க, பட் அதை வரி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த டைம் நீங்க ஏர்ன் பண்ண முடியாது. ஆர் ஃபைண்ட் ஆல்டர்னேட்ஸ் ஆஃப் ஏர்னிங். See, there are other people earning. How are they earning? அதை பார்த்தா கொஞ்சம் ஐடியா வரும். ஓகே, even employed people who lost job, they are going and teaching something to somebody else. Okay, so or they are trying to sell some online. There are many ways. People are selling masks. So people are selling vegetables. The engineers were selling vegetables to earn money. So there are so many ways that you can do, alternate ways of holding your family together and securing them. நம்ம பழச மறந்துட்டு ஓகே இப்போ வந்து வார் எப்படி நான் சர்வைவ் பண்ணணும், எப்படி நான் இந்த ஆப்ஸ்டிக்கலை கிராஸ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். And not worry about what you cannot do anything about. What you cannot do anything about, there's no point. Economy ஏறுதா இறங்குதா, இண்டெக்ஸ் மேலே ஏறுமா இறங்குதா, அது வந்து nobody can predict.
நான் என்ன எப்படி சேவ் பண்ணணும் அதை தான் பார்க்கணும். How can I protect my family, my whoever I am responsible for, how can I protect them? அதை நம்ம பார்த்துக்கணும். So other than that, if we worry about things which are beyond control, then only we have problem. அதை அவாய்ட் பண்ணிக்கணும். What is in control, take care. What is outside control, forget it. There is no point. ஸோ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இதை வந்து ஒரு வாரியர் மாதிரி ஹேண்டில் பண்ண இந்த சுச்சுவேஷனை. ஒரு போர் நடக்குதுன்னா ஒரு வாரியர் எப்படி நாளைக்கும் ஃபைட் பண்றது அவன் உயிரோடு இருக்கணும்னா என்ன எதிர்க்க எவ்வளோ ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் அதை வந்து எப்படி தடை பண்ணி அவன் டிராவல் ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒரு வாரியர். தே வில் ஃபைட் அண்ட் தே வாண்ட் டு லிவ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வாரியராக இருந்தாங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஃபைட் பண்ணணும், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னொன்று இப்போ வந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் கோச்சாக இருந்தீங்க, இப்போ வந்து ஸ்லீப் கோச்சாக மாறி இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்லீப் ரைட் டு லிவ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க, 21 days சேலஞ்ச் சொல்லிட்டு FB-ல பார்த்தேன். ஸோ அந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்க. அந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்க? ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஐ மீன் இப்போ அது ஒரு ரிவ்யூஸ்லாம் நல்லா பாசிட்டிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ். ஓகே. First batch வந்து 12 people are there and it's a small batch. But since it's the first time, only known circle we talk. ஆனாலும் known circle மூலமா Parivu people from Mumbai, Coimbatore எல்லாம் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க through word of mouth. And because people are really suffering because of lack of sleep. And they are so happy that somebody is helping them, because it is very easy to take a sleeping pill. Okay, if your doctor says take sleeping pill, you have to. But if you can, before getting into such medication, if you are able to solve it yourself, then that is the best. That's the most healthy way. If you have some medical conditions, you need a medicine or something like that, then under doctor's advice, you better take. Always doctor's advice. நம்மளே போய் ஸ்லீப்பிங் பில் வாங்கி தூக்கம் வரலன்னு போட்டுறதுக்கு பதில் you can try other ways. There are many ways. Okay. So the organize பண்ணி 21 daysல 21 techniques சொல்லி கொடுத்து, and how to live during the day also. Because எப்படி நம்ம டே ஸ்பெண்ட் பண்றோமோ, வாட் வி டேக் இன்சைட் our thoughts, our words, what we eat, drink, all of this affects us. அந்த என்வாயரன்மெண்ட்டை கிரியேட் பண்றோம். அது பாசிட்டிவா இருந்தா நைட்டு பாசிட்டிவா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நம்ம சொதப்பிட்டோம்னா நைட் அது கொஞ்சம் சொதப்பிடும். So this is what I'm helping people understand, to align themselves to their own inner purpose. Everything is inside you. You have the knowledge. I'm helping them find that knowledge and connecting with themselves. Once you're connected, they know how to take care of themselves. And the connection sometimes poidudhu because of pressures and stress. So that I'm helping them reconnect. Yeah. So இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேல எப்படி அவங்க இருந்தாக்கா நைட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஸோ டேவும் நைட்டும் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். டேல நீங்க கரெக்டா இல்ல நீங்க வேற ஏதோ தாட்ஸ் இருந்தீங்கன்னா நைட் அது அஃபெக்ட் ஆகும், தூக்கம் வராதுன்னு சொல்லிருக்காரு. அதுவும் இன்னொன்று வந்து இங்கி சொல்லியிருக்காரு, நீங்க வந்து மெடிசன் சும்மா எடுக்கக்கூடாது. ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து டெஃபினட்டா எடுக்கக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் டாக்டர் அட்வைஸ் பண்ணாருன்னா மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 21 நாள் 21 டிப்ஸ் கொடுக்குறேன்னு இங்கி சொல்லியிருக்காரு. அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அது இல்லாம இது வந்து வெபினார் இல்லைன்னா லைவா நீங்க சொல்றீங்களா? இட்ஸ் ரெக்கார்டட் ப்ரோக்ராம் ஆர் இட்ஸ் லைவ்? வாட் இஸ் தட்? ஹவ் யூ ஆர் கோச்சிங்? It's an online program. Okay. So, but I interact with them. We interact because chat, I can see the video, we can interact with each other. Since it's a small group, they larger group now, but even otherwise, only through chat we interact, because otherwise it's disturbing. It's a 45-minute session, short and sweet, before sleeping, 9:30 to 10:50. Next batch on the 8 மணிக்கு வச்சிருக்கு. 9th July லந்து, another 10 days லந்து வரும். 9th July லந்து. It is there on my FB page. பேஜ்ல போனா அது கிடைக்கும். ஓ, வெரி நைஸ். ஸோ இக்னிஷியஸ் நான் டேக் பண்ணியிருக்கேன். இக்னிஷியஸ் ரஃபேல் நீங்க சர்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஹேஷ்டேக் போட்டு ட்ரை பண்ணலாம். ஹேஷ்டேக் ஸ்லீப் ரைட் டு லிவ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜூலை 8th இருந்தா நெக்ஸ்ட் கோர்ஸ் 9th Thursday, ஜூலை 9th இருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 21 நாளைக்கு லைவ்ல சொல்லி கொடுக்க போறாரு. இட்ஸ் நாட் லைக் வெபினார் கைண்ட் ரெக்கார்டரை போட்டு விட்டு நீங்க அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. இகியோட கான்செப்ட் வந்து லைவாவே இஸ் கோயிங் டு ஹேவ் இன்ட்ராக்ஷன். தயவு செய்து இந்த மக்கள் வந்து மாத்திரை எடுக்காதீங்க தூக்கத்துக்கு. அப்புறமா வந்து பார்த்தோட பயமா இருக்கு அப்படின்றவங்களாம் வந்து இந்த கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஐ மீன் இட்ஸ் நாட் அ கோர்ஸ், ஹி இஸ் கோச்சிங்.
ஸ்லிப் கோச் வந்து கோச் பண்றாரு. இட்ஸ் நாட் லைக் ஒரு 10th 12th மாதிரி இதுக்கு கரிக்குலமோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாரு. ஸோ அவர் வந்து வில் பர்சனலி அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் படிச்சதையும் வந்து ஷேர் பண்ண போறாரு. ஸோ இங்கே ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த எனக்கு ரொம்ப இந்த ஹேஷ்டாக் ரொம்ப பிடிச்சிருந்து, ஸ்லீப் ரைட் டு லிவ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. அதனால தான் உங்களை நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் இன்னைக்கு. ஒரு 15 மினிட்ஸ் போனதே தெரியல. பட் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம இன்னொரு வாட்டி ரொம்ப நேரம் பேசலாம். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து எங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்சியர் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த லாக்டவுன்ல வந்து எப்போ தூங்கணும்னே தெரியல, ஏதாவது ஒரு டைம்ல தூங்கிட்டே இருக்காங்க. அதுல நீங்க எனக்கு சொன்ன ஒரே ஒரு டேக்அவே என்னன்னாக்கா 11 o'clock 11 PM நைட்ல இருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock வரையும் கண்டிப்பா தூங்கி ஆகணுன்றீங்க. சம்டைம்ஸ் நானே அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். பட் இந்த சின்சியர் அட்வைஸ் எனக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 11 o'clock கண்டிப்பா தூங்க போறேன். சரியா? தேங்க்யூ இக்னேஷியஸ். நீங்க இகியை தொடர்பு கொள்ளணும். அவரோட நம்பர் இருக்கு 9840729580 இருக்காரு. தேங்க்யூ சோ மச் இகி ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ். ஒரு தேங்க்யூ நோட் போட்டு நம்ம இதை எண்ட் பண்ணுவோம். எஸ், தேங்க்யூ சோ மச். ஷூர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Once again, thank you so much. Thank you so much. Thank you. நன்றி, வணக்கம். See you all. Bye.